இந்த திக்ருடைய மஜ்லிஸ்களை, மக்களுடைய மன நிம்மதியை கொடுக்கக்கூடிய திக்ரு மஜ்லிஸ்களை தடுத்துவிட்டு அல்லாஹ் அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், விஞ்ஞானம் முன்னேறி செவ்வாய் கிரகத்தை தொட்டுக் கொண்டிருக்கக்கூடிய சமயம், வீட்டுக்குள்ளால் இருந்து கொண்டு இன்டர்நெட்டை சுழற்றி கொண்டிருக்கிற காலம், மனித சமுதாயமே உங்களுக்கு நிம்மதி கிடைக்கவில்லையா, திக்ரு மஜ்லிஸ்களை நோக்கி வாருங்கள் என்று கூவி அழைத்த பொழுது அந்த திக்ரு மஜ்லிஸ்களை தடுத்து நிறுத்தி கூட்டாக திக்ரு செய்யக்கூடாது, அப்படி திக்ரு செய்யக்கூடாது, லா இலாஹ இல்லல்லாஹ் என்று திக்ரு செய்தவர்களை கேலி செய்து சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மன நிம்மதியை தகர்த்தெழுக்கக்கூடிய சூழ்நிலை. அடுத்து நம்ம இன்னைக்கு நடக்கக்கூடிய கால சூழ்நிலையில் கண்ணால் பார்ப்பது பாவத்தை பார்க்கிறோம், சொல்ல முடியாது. வெளியில இறங்குனா ஹராமான பார்வை நமக்கு விழுந்து கொண்டே இருக்கிறது. நம்மை அறியாமல் பார்க்கிறோம். ஹராமான பாட்டுகள், பஸ்ல ஏறி உட்கார்ந்தா ஹராமான பாட்டுகள், மனம் சஞ்சலமடைகிறது, ஹராமான நிலைகள். இதுல நாங்க ஒண்ணு அப்படி இல்லைன்னு வீராப்பு பேச முடியாது. கதையை கொண்டு வந்து நிறுத்திடுவோம். கேரளால, நீங்க கேரளால இருந்து ஆளை கூட்டிக் கொண்டு வந்து திருவிதாங்கோட்டில் பேசினீர்கள். கேரளால மதரசாவுக்கு ஓதி கொடுக்கக்கூடிய ஒரு பெண், ஒரு முஅல்லிம், உங்க சமுதாயத்தை சார்ந்தவர், ஒரு பொம்பளை பிள்ளையை பிடிச்சு இழுத்து அவர் ஜெயிலுக்கு போன வரலாறு பேப்பர் கட்டிங்கோட கையில இருக்குது. நாங்க பரிசுத்தமான ஆள்னு யாரும் சொல்லிவிட முடியாது. எங்களுக்காவது எங்களுடைய ஷேகுமார்கள் இந்த மாதிரி பாட்டுகள் வந்தா இப்படி மனதை பக்குவப்படுத்தி கொள்ளுங்கள் என்ற ஒரு வழிமுறையை சொல்லி தந்திருக்கிறார்கள். உங்களுக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு எங்க இல்முல் கைப் இல்லைன்னு தேடி பிடிக்க வேலை. வருவோம். எனவே கண்ணால் பாவங்கள், காதால் பாவங்கள், இதயத்தால் பாவங்கள், அனைத்திலும் பாவம் நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இன்றைய காலகட்டத்தில் பாவத்தை அழிக்கணும், நன்மையை அதிகமா சேர்க்கணும், சொர்க்கத்தினுடைய அந்தஸ்து உயரணும். இந்த மூன்றுக்கும் சேர்த்து ஒரே பலன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஸலவாத் மஜ்லிஸ்கள், ஸலவாத் மஜ்லிஸ்களை எங்காவது நடந்தா அதுக்கெல்லாம் போவாதீங்க. ஸலவாத்துன்னு உள்ளது எப்போ ஓதிக்கிடலாம். அது ஒரே ஒரு ஸலவாத்து மட்டும்தான், தரூத இப்ராஹிம் தான் ஓத வேண்டும். அதுவும் அதுக்காக நீங்க எங்கேயாவது மஜ்லிஸ் நடத்தி இருக்கிறீங்களா? 23 ஆண்டு கால உங்களுடைய வரலாற்றில் ஒரு ஸலாத்து மஜ்லிஸினுடைய வரலாற்றை காட்ட முடியுமா? புதுமை வாதத்தில் நீங்க வெற்றி பெற்றுட்டீங்க. 23 வருஷம் உங்களுடைய அஸ்திவாரம் இந்த ஆட்டம் காணுகிறது. அல்லாஹ் இந்த பொய்யான கட்டிடத்தை அழித்தொழிப்பானாக. ஏன் சொல்கிறேன் என்றால், அருமை சகோதரர்களே, இந்த இயக்கத்தில் இருப்பவர்களே, இதை பற்றி பிடித்திருப்பவர்களே, உங்களிடத்தில் அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். நம்மிடத்தில் ஸலாத் மஜ்லிஸ் ஜாஸ், ஒவ்வொரு ஊர்களையும் வாரத்துக்கு ஒரு ஸலவாத் மஜ்லிஸ். இதுல தரூத இப்ராஹிம் இந்த அத்தஹியாத்துல ஓதுறமே, இந்த ஸலவாத்து மட்டும் தான் ஓதணும், வேற ஒரு ஸலவாத்து ஓதாதீங்கன்னு சொல்லி ஸலவாத்தையே நிறுத்துகின்ற இந்த பண்பாடு இருக்கிறது. 30 நன்மை ஒரு ஸலவாத்து சொன்னா, 10 பாவம் அளிக்கப்படுகிறது, 10 நன்மைகள் எழுதப்படுகிறது, 10 அந்தஸ்து உயர்த்தப்படுகிறது. உங்களுடைய புதுமை வாதம் இதுதான். கண்மணி நாயகம் சொன்ன அதே அடிப்படை. உங்களுடைய மூதாதையர்கள் கேள்விப்படாத விஷயங்கள் நீங்கள் சொன்னீர்கள், அதிலே வெற்றி பெற்றதாக நினைக்கிறீர்கள். அருமை தலைவர்களே, வேண்டாம் இந்த விபரீத விளையாட்டு. தயவு செய்து உங்களுடைய கூடாரத்தை கலையுங்கள், இல்லாவிட்டால் அல்லாஹ் கலைப்பான். அருமையான சகோதரர்களே, அன்போடு வேண்டிக் கொள்கிறோம். அடுத்து வருகிறேன். ஈசால் சவாப், மௌத்தா போனதற்கு பின்னால் எல்லா வீடுகளிலும் குர்ஆன் ஓதுகின்ற ஒரு பண்பாடு இருந்தது. குர்ஆன் ஓதுவதை நிறுத்தினீர்களே, இதுதான் உங்களுடைய புதுமைவாதம். நாங்கள் உங்களுடைய புதுமைவாதத்தை ஆய்வு செய்து பட்டியல் போட்டுக் கொண்டிருக்கிறோம். நான் உங்கள்கிட்ட அந்த இயக்கத்தில் உள்ள அருமை தோழர்களிடத்தில், அருமை சகோதரர்களிடத்தில் பணிவோடு, அன்போடு, பாசத்தோடு, வேதனையோடு கேட்டுக்கொள்கிறேன். குர்ஆன் ஓதுனா நன்மை கிடைக்காதுன்னு உள்ளதுல யாருக்கும் கருத்து வேறுபாடு கிடையாது. இல்ல, எல்லாரும் சொல்வது நன்மை கிடைக்கும். குர்ஆன் ஓதியவருக்கு நிச்சயம் நன்மை கிடைக்கும். இதுல இஸ்லாமியர்கள் யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. ஜாக்கா இருந்தாலும், டிஎன்டிஜே இருந்தாலும், எந்த இயக்கமா இருந்தாலும் ஓதியவருக்கு நிச்சயம் நன்மை கிடைக்கும். இதுல சந்தேகமே இல்லையே. குர்ஆன் இறந்தவர்களுடைய வீடுகளில் ஓத வேண்டாம் என்று இறந்த வீடுகளில் குர்ஆன் ஓதுவதை நிறுத்தினீர்களே.
ஓதுனவருக்கும் கிடைக்கிய நன்மையை சேர்த்து பாழாக்கியவர்களே 23 வருட கால உங்களுடைய புதுமைவாதத்தின் விளைவுகள் இவைகள். நீங்க சொல்லலாம் 80 தௌஹீத போதித்தோம் என்று. யாராவது ஒரு சகோதரரை கூப்பிட்டு தௌஹீதுக்கு விளக்கம் சொல்லுன்னு கேட்டா, நான் அந்த இயக்கத்தினுடைய உயிர் நாடிகளாக இருந்த சில நண்பர்களிடத்திலெல்லாம் தௌஹீதுனா என்னப்பான்னு கேட்டா ஏதாவது ஒண்ண சொல்லுவாங்க. அல்லாஹ் என்றால் யார் என்று கேட்டா, அல்லாஹ்னா யாருன்னு கேட்கீங்களா? அவன் தான் அல்லாஹ். அல்லாஹ்னா யாரு? அவனுக்கு இருக்கக்கூடிய தனித்தன்மைகள் என்ன? அவனுடைய ஜாத்தியான சிபாத்துகள் என்ன? அவனுடைய தனித்தன்மைகளுக்கு இருக்கக்கூடிய விசேஷ தன்மைகளை அல்லாஹ் எப்படி சொல்லி காட்டுகிறான்? இதெல்லாம் தெரியாது. நீங்க தௌஹீதையும் போதிக்கல, தனக்குத்தானே குர்ஆன் ஓதிக்கொண்டிருந்த ஒரு சமுதாயத்தை குர்ஆன் ஓதுவதை நிறுத்தினீர்கள். இதுதான் உங்களுடைய புதுமைவாதத்தின் விளைவு. உங்களுடைய புதுமைவாதம் கற்பித்த